அதுக்கு உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். 2000க்கு ஒரு வருஷம் ஆனால் 2000க்குள்ள இருக்கிற 100க்கும் 200க்கும் 300க்கும் 400க்கும் ஒவ்வொரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். இன்னொரு ஒரு வருஷம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. அப்ப அதுல உள்ள ஒவ்வொரு பைசாவும் ஒரு வருஷம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்ப அவர் சொன்ன வாசகத்தை ஹதீஸ வைத்து ஒரு வாசகம் போட்டார் இல்லையா? என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் அந்த தொகை இருந்து அதற்கு ஒரு வருஷம் ஆகியிருந்தால், இதான் அவர் சொன்ன அந்த வாசகம். அவர் சொன்ன வாசகம் ஹதீஸ்ல உள்ளதுக்கு அவர் வருஷா வருஷம் வரணுங்கிறதுக்கு இந்த வாசகத்தை சொன்னார். இப்ப உன்னிடத்தில் 200 இருக்கிறது, 5 கொடுத்து விட்டாய், 195 இப்ப இருக்கிறது, இன்னொரு 5 கிடைக்கிறது, 200 ஆகிவிட்டது, உன்னிடத்தில் இப்ப 200 இருக்கிறது. ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆகுமையானால் 200 இருக்கிறது என்பது உன்கிட்ட வருகிறது, ஒரு வருஷம் என்பது உன்கிட்ட வந்துருச்சு அப்படின்னு அந்த வாசகத்தை சொன்னார். அந்த லாஜிக்ல தான் நான் சொன்னேன். இப்ப நீங்க 1950 வைத்துக் கொண்டிருந்தாலும் இந்த 1950ம் ஒரு வருஷம் பூர்த்தியானதுதான். அதுக்கு 2000க்கு பூர்த்தியானது, இதுக்கு பூர்த்தி ஆகலன்னு பெரிய நம்பருக்கு எதெல்லாம் பூர்த்தி ஆகுதோ அது உள்ள அவ்வளவு நம்பருக்கும் அது பூர்த்தியாகும். இதான் லாஜிக், இதான் கணிதம். அதனால அந்த 1950ம் ஒரு வருஷமா அவன்கிட்ட இருந்ததுதான். இதான் பாயிண்ட். அப்ப 1950 அவன்கிட்ட இருக்கல, 2000 ஒருத்தன் இருந்தா 1950 அவன்கிட்ட இல்லைன்னு ஆகுமா? 1900 நேற்று தான் வந்துச்சா, புதுசா வந்துச்சாது? இந்த 1950ம் ஒரு வருஷமா தான் அவன்கிட்ட இருந்தது. அதனால லாஜிக் பிரகாரம் ஒரு பெரிய ஒரு தொகை ஒரு வருஷம் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு உள்ள கீழே உள்ள அவளும் அதுல இருக்கு அடங்குன்ற அர்த்தமே தவிர அது கொடுத்த உடனே அது வேற ஒரு தொகையாக அது மாறவே மாறாது என்கிற அடிப்படையில் அவங்க கேட்டதுக்காக அந்த லாஜிக்கை சொன்னமே தவிர நீங்க சொல்றபடி லைஃப்ங்கிற வார்த்தை தான் கரெக்ட். ஆனா அதுல லாஜிக் இருக்கிறது. லாஜிக்கு நீங்க சொன்ன அர்த்தம் வரல. 195ல ஒன்னாந்து ஒருத்தர் நிப்பாட்டணும், அப்பதான் அந்த லாஜிக் சரியா வரும்னு சொன்னேன். அதான் விஷயம். இந்த பக்கம் எல்லாம் 2வது ரவுண்டு தான் போகுதோ? இஷ்டத்துக்கு விட்டீங்களோ? சரி போங்க. சரி சரி. நாஷித் அகமது, நாகர்கோயில். பிஜானனுக்கு கேள்வி. அதாவது பிஜே அவர்கள் ஜகாத் விஷயத்துல உலகத்துல யாருமே சொல்லாத கருத்தை கொண்டு வந்திருக்காரு, விமர்சனம் பண்றாங்க. புதிய கருத்தை சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அதன் மூலமா பிஜே முர்தத் ஆகிவிட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் பல பேர் சொல்லியிருக்காங்க, நாம கேள்விப்பட்டிருக்கோம். இதுக்கு பிஜேனுடைய விளக்கம் என்ன? இதுக்கு விளக்கம் நமக்கு சொல்ல தேவையில்லை. ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, ஒரு முஸ்லிமை பார்த்து நீ காபிராகி விட்டால் என்று ஒருவர் சொன்னால் சொன்னவர் தான் காபிர் ஆவார். நான் முஸ்லிமா இருக்கிறதுனால யார் அப்படி சொன்னாங்களோ அவங்க ஆயிடுவாங்க. நான் சொல்ல வேண்டிய ரசூலுல்லாஹ் திருப்பி விட்டாங்க. அதனால நம்ம சார்பா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லிட்டதுனால நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்லைங்கிறதா என்னுடைய பதில். அஸ்ஸலாமு அலைக்கும். மௌலவி பி ஜெயன்லாதி அவரிடத்தில் ஒரு கேள்வி. நீங்க இங்க நடந்த நேற்றிலிருந்து உள்ள வாதத்தில் என்ன வாதத்தை முன்வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னார், ஜக்காத்து கொடுங்கள் என்று குர்ஆனிலும் ஹதீஸிலும் இருக்கிறது. இப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லா செய்திகளும் பலவீனமானது. அதனால் அந்த சொல் வழக்கில் இருந்து எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், கொடு என்றால் ஒரு முறைதான் கொடுக்கணும் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல் வழக்கை வைத்து நீங்க புரிவதாக சொல்கிறீர்கள். இப்ப சொல் வழக்கை வைத்து புரிந்து கொள்வதாக இருந்தால், அல்லாஹுடைய ரசூலும் திருமறை குர்ஆனும் இறங்கிய அந்த காலகட்டத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லப்பட்ட ஒரு செய்தியை இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் புரிந்து கொள்வதை விட சஹாபாக்கள் இன்னும் தெளிவாக புரிந்திருப்பார்கள் இல்லையா? அப்ப நம்மை விட தெளிவாக புரிந்திருக்கிற அந்த சஹாபாக்கள் இந்த கொடுங்கள் என்ற இந்த செய்தி எப்படி நடைமுறைப்படுத்தினாங்க என்று ஹதீஸ்களை பார்க்கிற பொழுது நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 அறிவிப்புகளிலே அவர்கள் திரும்ப வருடம் ஒவ்வொரு வருடத்தையும் கணக்கிட்டு திரும்ப கொடுத்திருக்கிறார்கள் என்று ஒரு 4-5 செய்திகள் இருப்பதாக நீங்க சொன்னீங்க. இப்படி சொன்ன உடனே சஹாபாக்களை பின்பற்ற வேண்டுமா என்ற சர்ச்சைக்கு போக வேண்டாம். வஹி தெளிவாக, அதாவது கொடுங்கள் என்று மட்டும்தான் வஹி இருக்கிறது. சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இல்லாத வரையில, சஹாபாக்களுடைய கூற்றுக்கு வஹி மாற்றமாக இருந்தால்
சஹாபாக்களுடைய கூற்றை ஏற்றுக்கொள்ள அவசியம் இல்லை. வஹி மாற்றமாக இல்லாத வரையில அல்லது வேறு சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படித்தான் கொடுத்தாங்க என்று மாற்றமாக அறிவிக்காத வரையில நாம் எப்படி புரிந்து கொள்ளணும்? நம்மை விட தகுதி வாய்ந்த அந்த சஹாபாக்கள் எப்படி விளங்கினார்களோ அப்படி விளங்கணும் என்பது நான் புரிந்திருக்கிற ஒரு அடிப்படை. நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள், அந்த ஆசிம் சம்பந்தப்பட்ட செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடம் வரல, ஆனால் அலியிடமிருந்து வந்திருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்டீர்கள். 2-3 செய்திகளும் ஒவ்வொரு திரும்ப கொடுக்க வேண்டும் என்று இருப்பதா நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். அப்போ கொடு என்ற அந்த வார்த்தையை இன்றைக்கு இருக்கிற நாம இப்படித்தான் புரியணும் என்பதை விட சஹாபாக்கள் புரிந்திருக்கிற அந்த விளக்கத்தை எடுப்பது சிறந்ததா இல்லையா? அதற்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதை விட்டுருவோம். அந்த தான் காலையில் சுட்டி காட்டோம்ல. சரி, அன்புள்ள சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நடைமுறைகளை சஹாபாக்கள் தான் நன்கு அறிந்து கொள்ள முடியும் என்கிற அடிப்படையில் இந்த சொல் வழக்க சஹாபாக்கள் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தானே பார்க்கணும். சொல் வழக்கு நமக்கு தெரிஞ்ச சொல் வழக்கு அன்னைக்கு சஹாபாக்களுக்கு தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு கேட்கிறாரு. கண்டிப்பா அப்படித்தான் சொல் வழக்க சஹாபாக்களும் இப்படித்தான் புரிஞ்சிருப்பாங்க. அதனாலதான் 2-3 பேர் மாத்தமா சொல்றாங்கிறோம். மற்ற எல்லாரும் இப்படித்தான் புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் 2-3 பேர் மட்டும் மாத்தமா சொல்லியிருக்காங்கன்னு வருது. இல்லன்னா 2-3 பேர் சொல்ல மாட்டாங்க. எல்லாருடைய கருத்தும் அதுவாக இருந்தால் 2-3 பேர் மாத்தமா சொன்னார்கள் சொல்ல மாட்டாங்க. சொல் வழக்கு அதுல இருந்தா நாங்க விளங்கி கொள்றோம். இன்னும் உறுதியாகிறது இந்த சொல் வழக்கு படிதான் எல்லாரும் இருந்திருக்கிறாங்க. 2-3 பேர் மாத்தமா சொன்னாங்க, அது நியூஸ் ஆகுது. அதனால இந்த சொல் வழக்கு பிரகாரமும் கொடுத்ததுக்கு மறுபடி இல்லை என்றுதான் எல்லா சகாபாக்களும், குறிப்பாக அதிகாரத்தில் இருந்த சகாபாக்கள் புரிந்திருந்தார்கள். அப்படி இல்லாம அபூபக்கர் செஞ்சாங்க, உமர் செஞ்சாங்கன்றெல்லாம் சொல்லக்கூடியவர்கள் ஒரு ஹதீஸை எப்படி நிறுவனமோ அதுக்கு மாற்றமான முறையில் இப்ப நிறுவினார்கள். அதனால உங்களுக்கு சஹாபாக்கள் செஞ்சா தெரிகிறது. இப்னு ஷிஹாப் சொன்னார்னு கிட்ட காலத்துல உள்ளவருங்கிறார். நம்ம என்ன செய்யறோம்? சந்திக்கிறது மஸ்ட் அவசியம். ஒரு காலத்தில் ரிப்போர்ட் பண்ணுவதாக இருந்தால் இப்னு ஷிஹாப் ஜுஹ்ரி சொல்றாருன்னு சொன்னா அவரு அந்த அபூபக்கர் செஞ்சதை அறிவிக்கிறார்னு சொன்னா அபூபக்கர் காலத்தில் அவர் இருக்கணும். அங்கே நேர யாராவது சஹாபி சொல்லிதான் அறிவிச்சிருப்பார் என்பதெல்லாம் உசூல்ல நிக்காத ஒரு விஷயம், அவரும் ஒத்துக்கொள்ளாத விஷயம். ஹதீஸ் ரசூல் சம்பந்தப்பட்டு அல்லது சஹாபாக்கள் சம்பந்தப்பட்ட ஒன்றை சொன்னாலும் அது எப்படி நிரூபிக்கணும்? நான் அபூபக்கர் காலத்துல வாழ்ந்தேன், அவங்க இப்படி எடுத்தாங்க அப்படின்னு அவர் சொல்லி இருந்தா தான் அபூபக்கர் காலத்துல இருந்துச்சுன்னு அர்த்தம். அபூபக்கர் காலத்துல வாழாத ஒருத்தர் இதை சொல்றாருன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க. அவர் சஹாபாக்கள்கிட்ட கேட்டுதானே அறிஞ்சிருப்பாரு. அது எப்படி சஹாபாக்கள்கிட்ட கேட்டாருன்னு சொல்லுங்க? ஒரு தாபிகிட்ட கூட கேட்டிருப்பாரு. தாபி ஒரு மோசமான ஆளா இருந்திருப்பாரு. அவரு சஹாபிட்டு தான் கேட்டாங்க, நீங்க எப்படி அது கன்ஃபார்மா சொல்ல முடியாத? அப்ப சஹாபிட்டு தான் கேட்ட இதெல்லாம் ஹதீஸ்ல உள்ளதா? இது நம்ம உசூல் எந்த உசூல்ல விவாதிக்கிறோமோ அப்படி உள்ளதா இதெல்லாம்? அதனால அபூபக்கர் சொன்னதாக அவங்க சொல்லக்கூடியது இப்னு ஷிஹாப்ங்கிறவர் தான் சொல்றாரே தவிர அபூபக்கர் சித்திக் காலத்தில் வாழ்ந்தவர் சொல்லல. இது ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து என்று சொல்லி இருக்கிறார்கள். யார் சொல்லி இருக்கிறாரு? இப்னு ஷிஹாப் சொல்லி இருக்கிறார். இவர் யார் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்தை சொல்றதுக்கு? சொல்லலாம். எப்படி சொல்லணும்? ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்து அபூ ஹுரைரா சொன்னாரு, அபூ ஹுரைரா இருந்து இவர் சொன்னாரு, அவர் இருந்து நான் சொல்றேன்னு சொல்லியிருக்கணுமே தவிர இவரா இப்படி நேரடியா சொல்வாரு? ஷாஃபி இமாம் சொன்னாருன்னு காட்டுறீங்க. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்துச்சுன்னு ஷாஃபி இமாம் சொல்றாங்க, அதை காட்டுங்க அந்த ஹதீஸ. ஷாஃபி இமாம் ரசூலுல்லாஹ் சொன்னது ஷாஃபி இமாமுக்கு தெரியும். ஷாஃபி இமாம் சொன்னாருன்னு ஒரு டெக்ஸ்ட் எடுத்து போட்டா அது ஏத்துக்கொள்வீங்களா? அப்ப எல்லாமே எப்படி இருக்குது? ஒரு செய்தியை நம்ம எல்லாரும் ஒத்துக்கொண்ட விதியின்படி எப்படி நிறுவனமோ அப்படி நிறுவனம். அவர்கள் ஒத்துக்கொண்டதுக்கு மாற்றமா இப்ப நிரூபிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு சந்திப்புல ஒரு காலத்துல வாழ்ந்திருந்தா கூட சந்திக்கலன்னா ஏத்துக்கிற கூடாதுன்னு வாதம் பண்ணக்கூடியவங்க காலத்திலே வாழாத ஒருத்தர் சொன்னதை என்ன செய்வாங்களாம்? அதை வச்சுக்கிட்டு சஹாபாக்கள் கொடுத்தாங்கன்னு இருக்க போய் தானே சொன்னார்கள். இப்னு கஸம் 400 வருஷத்துக்கு பிந்தி வந்தவர் சொல்றாரு ரசூலுல்லாஹ் காலத்துல இதான் இருந்துச்சு. அவருக்கு எப்படி தெரியும் 400 வருஷத்துல இடைவெளியில் இருந்த ஆட்கள் யாரு இவருக்கு சொன்னது? அந்த ரிப்போர்ட் பண்ண ராவிகள் யாரு? நம்ம என்ன கேட்கிறோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொடர்புபடுத்தி ஒன்றை சொன்னால் அதை எப்படி நிரூபிக்க வேண்டுமோ அப்படி நிரூபித்து விட்டு நீங்கள் சொல்லுங்கள். அபூபக்கர் சித்திக் காலத்தில் இதான் நடைமுறையா இருந்துச்சு நீங்கள் சொல்வீர்களேயானால் அந்த செய்தியை எப்படி நீங்கள் நிறுவ வேண்டுமோ அப்படி நிறுவுங்கள். நீங்களே சொல்றீங்க அந்த காலத்துல வாழலண்டு, இருந்தாலும் 50 வருஷம் என்பது ஒரு சின்ன அப்படி இதெல்லாம் ஒரு பேச்சா? அரை வருஷம் இருந்தாலும் அடிபட்டு போச்சு. 50 வருஷம் 50 வருஷம்
அரை வருஷம் சந்திக்க வாய்ப்பு இல்லாட்டா கூட அவர்கிட்ட இருந்து ஒரு கேட்கலன்னு அர்த்தம். வேற ஆள்கிட்ட தான் இவர் கிடைச்சிருக்கும். அந்த வேற ஆள் யார்? அவர் போட்டு கொடுத்த ஆளா இருக்கலாம், இட்டு கட்டின ஆளா இருக்கலாம். அந்த வேற ஒரு ஆள் யார்? முடிஞ்சு வச்சு. இப்னு ஷிஹாப் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சரி, அவர்கிட்ட சொன்ன ஒருத்தர் யாரா இருக்கலாம், யாரா வேண்டாலும் இருக்கலாம். அப்படித்தான் ஹதீஸை அணுகிறோமா? இப்னு ஷிஹாப் நல்லவர். இன்னும் சொல்ல போனா இப்னு ஹஸ்மு சொல்றாருங்கிறாரு. இப்னு ஹஸ்மு சொல்றதுக்கு இந்த இப்னு ஷிஹாபுடைய சம்பவம் தாங்க ஆதாரம். ஷாபி சொன்னாருங்கிறாரு. ஷாபி தனியா சொல்லல, இந்த இப்னு ஷிஹாப் தான் ஆதாரம் அவருக்கு. அது சொல்லித்தான் சொல்றாங்க, அதை எடுத்து வச்சுதான் சொல்றாங்க. விளங்கிருங்க. அப்ப ஷாபி சொன்னாருங்கிற அவர் சொந்தமா சொல்ல முடியாது. அவர் எந்த ஆதாரத்தை வச்சு காட்டுறாரு? இப்னு ஷிஹாப்ங்கிறாரு. அப்ப இப்னு ஷிஹாபுடைய அந்த ரிப்போர்ட் ஹதீஸ்களை சட்டத்தின்படி விதியின்படி நிக்குமா? அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதா? இப்ப பேசணுமே அபுதாவுது ஜரீரு ஆசிமுன் எல்லாம் பேசணுமே,